வெட்கமாக இல்லை? நீ எல்லாம் எதற்காக ஜமீன்தார் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? இவ்வளவு முக்கியமான காரியத்திற்கு எல்லளவும் தகுதி இல்லாதவர்களை அனுப்பி வைத்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டாய். எல்லாவற்றையும் வீணாக்கி விட்டாய். துரை அவர்கள் அப்படி நினைக்க கூடாது. நான் அனுப்பிய வீரர்கள் மிகவும் திறமைசாலிகள், மிகுந்த பலசாலிகள். ஓ, அதனால் தான் போன காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் சுவற்றில் அடித்த பந்து போல் திரும்பி வந்து விட்டார்களோ? ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வர முடியாதவர்கள் வேறு எதை சாதிக்கப் போகிறார்கள்? என் அழைப்பை ஏற்க மறுத்தவளை, எனது வலிமையை புரிந்து கொள்ளாமல் அவமதித்தவளை இங்கு கொண்டு வந்து துப்பாக்கி முனையில் ஆட வைக்க வேண்டும் என்றல்லவா நினைத்தேன். அது நடக்காமல் போய்விட்டதே. இது வெளியில் தெரிந்தால் திருக்கோட்டியூர் சுந்தராம்பாளிடம் அக்னிதுரையின் ஆட்டம் நடக்கவில்லை என்று மற்றவர்கள் அனைவரும் ஏளனமாக பேசுவார்களே. இதெல்லாம் எப்படி வெளியே தெரிய போகிறது? அதை நினைத்து நீங்கள் ஏன் சங்கடப்பட வேண்டும்? உன் வீரர்களால் ஏன் அந்த சுந்தராம்பாளை கொண்டு வர முடியவில்லை? அதற்கு முதலில் காரணம் சொல். அவர்களால் மட்டுமல்ல, நானே போயிருந்தாலும் கூட அவளை கொண்டு வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவன் அங்கே வந்து விட்டான். அவனை மீறி கொண்டு யாரும் சுந்தராம்பாளை நெருங்க முடியாது. யார் அவன்? வாளுக்கு வேலியின் தம்பி கருத்தாதப்பன். சுந்தரி இங்கு வராததற்கு அவன்தான் காரணம். கருத்தாதப்பன் அவனே அங்கு வந்தான். காரணம் தெரியவில்லை. அங்கு வந்தது அவன்தான் என்று தெரிந்ததும் என்னுடைய ஆட்கள் பயந்து ஓடி வந்து விட்டார்கள். அவன் ஒருவன், உன் ஆட்கள் 2 பேர் அல்லவா? அவனை அடித்து தூக்கி போட்டுவிட்டு அவளை இழுத்து வர வேண்டியதுதானே? அடித்து தூக்கி போடுவதா? அவன் என்ன சாதாரண ஆள் என்று நினைத்தீர்களா? பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியின் தம்பி. அவன் மீது கை வைத்தால் ஊரே திரண்டு வந்துவிடும். அது மட்டுமன்றி கருத்த அதப்பன் சிறந்த வீரன், தற்காப்பு கலைகள் அனைத்தையும் பயின்றவன். 2 அல்ல 10 பேர் சென்றாலும் அவன் ஒற்றை ஆளாக நின்று அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கியிருப்பான். என்ன பேசுகிறாய் நீ? வந்தவன் வாளுக்கு வேலி இல்லையே, அவனுடைய தம்பிதானே. அவனை இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாதா? நீங்கள் தான் இப்போது ஒன்றும் தெரியாமல் பேசுகிறீர்கள். வாளுக்கு வேலியும் கருத்தாதப்பனும் ஒரே உரையில் இருக்கும் 2 வாட்கள் போன்றவர்கள். ஒருவருக்கொருவர் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன அது? வாளுக்கு வேலி மகாவீரன் தான், எதையும் சாதிக்கக்கூடியவன் தான். அவன் அம்பலக்காரர்களை கூட்டி வைத்து ஆலோசனை நடத்திய கலிய பெருமாளை என் கண் முன்னாலேயே குத்தி கொன்றபோது நான் நடுநடுங்கி போனேன். கழுத்தில் குத்து விழுந்ததென்னவோ கலிய பெருமாளுக்குத்தான். ஆனால் அந்த வலியை நானும் தான் அனுபவித்தேன். என் கழுத்து பத்திரமாக இருக்கிறதா என்று அவ்வப்போது தொட்டு பார்த்து கொண்டேன். எத்தனை முறைதான் அதை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்பாய்? கருத்தாதப்பனை பற்றி சொல். வாளுக்கு வேலி வீரன் தான் என்றாலும் தேவைப்படும் போதுதான் தனது வலிமையை பிரயோகப்படுத்துவான். தனிப்பட்ட முறையில் மிகவும் சாந்த குணம் கொண்டவன். ஆனால் கருத்தாதப்பன் அப்படிப்பட்டவன் அல்ல, மூர்க்கன். எப்போது யாரிடம் பலத்தை காட்டலாம் என்று காத்து கிடப்பவன். எனது ஆட்கள் மட்டும் அவனை எதிர்த்திருந்தால் பந்தாடி இருப்பான். பிறகு அவர்களை பார்த்திருக்கவே முடியாது. அவமானம், அவமானம், பெருத்த அவமானம். நீ திருக்கோட்டியூர் ஜமீன்தாராக இருந்து கொண்டு அங்கு வந்த ஒருவனை அடக்க என் வீரர்களுக்கு பலமில்லை என்று சொல்வது பெருத்த அவமானம். துரை, நான் ஒன்று கேட்டால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. என்ன இவ்வளவு கேட்கிறீர்களே, நீங்கள் அதற்கு பிறகு என்ன செய்தீர்கள்? சொம்பலிங்கம், எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அப்படி சொல்லுங்கள் துரை அவர்களே. இந்த நேரத்தில் உன்னை பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நேரத்தில் தங்களை சந்திப்பது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது துரை அவர்களே. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களிடம் சொல்லப் போகிறேன். சொல் ஒழுங்காப்புலி, சொல். ஏன் ஒழுங்காப்புலி, ஏன் அமைதியாகி விட்டாய்? அதை தங்களிடம் தனிமையில் தான் சொல்ல வேண்டும். என்ன உறங்காப்புலி, என்னை வெளியே போ என்று ஜாடையாக சொல்கிறாயா? நீ செய்யும் காரியங்கள் என்னவென்று எனக்கு தெரியாதென்று நினைத்து விட்டாயா? நீ செய்யும் காரியங்கள் என்ன என்பது எனக்கும் தெரியும். சுந்தரியின் விஷயம்தானே? அதைவிட நான் செய்யும் காரியங்கள் மேலானவை, நாட்டுக்காக செய்பவை. நீ காட்டிக் கொடுப்பவன். நீ வேண்டாம், அதை சொல்வது கர்னல் துரையை அவமதிப்பது போல் ஆகிவிடும். நிறுத்துங்கள். நீங்கள் இருவரும் யாருக்கு முன்னால் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இருவருமே எனக்கு வேண்டியவர்கள் தான், பிரிட்டிஷாருக்கு விசுவாசமானவர்கள் தான். என் பார்வையில் இருவரும் சமமானவர்கள் தான். இருந்தாலும் உறங்கா புலி என்னை விட தங்களிடம் அதிக செல்வாக்கு உண்டு என்று காண்பித்துக் கொள்ள முயல்கிறாரே.
நான் இருக்கும்போது என்னை அந்நியன் போல் கருதி தங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்கிறாரே. அதனால் என்ன? சில காரியங்களை உன்னிடம் சொல்லி உன் மூலமாக அதை நிறைவேற்றிக் கொள்கிறேன். சில காரியங்களை உறங்கா புலியிடம் சொல்லி அவன் மூலமாக அதை நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஆக இருவருமே இந்த அக்னியு துரைக்காகத்தான் பாடுபடுகிறீர்கள். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காகத்தான் செயலாற்றுகிறீர்கள். அதனால் இவர் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. நீங்கள் இருவருமே எனக்கு வேண்டியவர்கள் தான். இந்த நிலையில் நீங்கள் உங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டால் அது என்னை மட்டுமல்ல, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உங்களை நம்பி இருக்கும் போது நீங்கள் இப்படி செய்யலாமா? This is silly. சரி சரி, நான் செல்கிறேன். உறங்கா புலி, உன் விருப்பப்படியே நீ துரையிடம் தனிமையிலேயே பேசு. நான் வருகிறேன். சொல் உறங்கா புலி. மருது சகோதரர்கள் இந்த வருட சித்ரா பௌர்ணமி அன்று திருப்பத்தூர் எல்லையில் உள்ள அவர்களது குலதெய்வ கோயிலுக்கு பூஜை செய்ய வரப்போகிறார்கள். நீ சொல்வது உண்மைதானா? மிகவும் நம்பிக்கையான இடத்திலிருந்து கிடைத்த செய்தி துரை. இல்லாவிட்டால் இங்கு வந்து இவ்வளவு அவசரமாக இதை சொல்வேனா? சில வருடங்களாக மருது சகோதரர்கள் அந்த பூஜைக்கு வருவதே இல்லை என்று சொன்னார்களே. அது உண்மைதான். 12 வருடத்திற்கு ஒருமுறை வரும் சித்ரா பௌர்ணமியில் அவர்கள் குலதெய்வத்தை வழிபட்டார். எதுவாக இருந்தாலும் அவர் வெற்றியை பெறுவார் என்பது வழி வழியாக உள்ள நம்பிக்கை. அதனால் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியில் மருது சகோதரர்கள் திருப்பத்தூருக்கு வரப்போவது உறுதி. வெரி குட் உறங்கா புலி. இப்போதுதான் நீ நமக்கு மிகவும் உபயோகமான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாய். இதற்கு தகுந்த பரிசு உனக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் என்ன ஆனால்? அந்த திருப்பத்தூர் எல்லைக்குள் ஆங்கிலேயர்களால் நுழையவே முடியவில்லை. அப்படி ஒரு முறை சிலர் நுழைந்த போது அங்கிருந்தவர்கள் மறைந்திருந்து தாக்கி அவர்களை கொன்று விட்டார்கள் என்றும் கேட்டிருக்கிறேனே. அதனால் என்ன? நீங்கள் திருப்பத்தூருக்கு நேரடியாக சென்றால்தானே எதற்காக வருகிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். நீங்கள் காட்டாம்பூரில் முகாமிட்டு தங்கிவிடுங்கள். எப்படியும் மருது சகோதரர்கள் அந்த பாதையில் தான் திருப்பத்தூருக்கு போக முடியும். அவர்கள் அங்கு போவதற்கு முன்பே நீங்கள் மருது சகோதரர்களை கைது செய்து விடலாம். பாலே உறங்கா புலி, இதை செய்வதற்கு உங்களில் சிலரும் எனக்கு தேவைப்படுவார்கள். நீ நேரடியாக சம்பந்தப்பட்டால் அம்பலக்காரர்களுக்கு அது தெரிந்துவிடும். அதனால் ஜம்புலிங்கத்தை நான் பயன்படுத்த போகிறேன். இதில் உனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லையே. உங்கள் காரியத்தில் நான் தலையிடுவேனா? யாரை கொண்டு எதை சாதிக்க வேண்டும் என்பது தங்களுக்குத்தானே தெரியும். எப்படியோ பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பாரதம் எங்கும் நிலவ வேண்டும். என் ஆட்சி தமிழகம் எங்கும் பரவ வேண்டும். அதுதான் என் ஆசை. ஆஹா, உன்னை போன்ற உயர்ந்த விசுவாசிகள் இருந்தால் நாங்கள் பாரதத்தை மட்டுமல்ல, பறந்து விழிந்த இந்த பூமி முழுவதையும் அரசாலும் பெருமை பெற்றவர்களாகி விடுவோம். கவலைப்படாதே உறங்கா புலி. பாரதம் எங்களுக்கு சொந்தமாகும் போது தமிழகம் உனக்கு சொந்தமாகும். பலே, அற்புதமான செயல். மண்டலங்கள் பலவற்றை பறித்தார்கள், இன்னமும் பறித்துக் கொண்டே வருகிறார்கள். அதற்கும் மேலே ஒரு படி ஏறி நமது மங்கையரின் மானத்தை பறித்திடுகின்ற கோர விளையாட்டில் அந்த வெள்ளைக்கார துரைமார்கள் ஈடுபடுகின்றார்களா? அதை பொறுத்து கொண்டு வாழ்வதை விட சாவது எவ்வளவோ மேலானது அண்ணா. என்ன தம்பி செய்வது? அவிட்டு கொட்டப்பட்ட நெல்லிக்காய் மூட்டை போல சிதறி கிடக்கும் குறுநில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளவும் காட்டிக் கொடுப்பதுமான செயல்களுக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டு விட்ட பிறகு திறந்துவிட்ட மனையாகிவிட்டது தென்பாண்டி சீமை. நூற்றுக்கணக்கானதும் ஆயிரக்கணக்கானதுமான சதுர கற்கள் பரப்பளவில் எல்லைகளை வகுத்துக் கொண்டு ஆட்சி நடத்திய அரசர்களே இன்றைக்கு ஆங்கிலேயர்களின் அடிமைகளாகிவிட்ட பிறகு 20-30 கிராமங்களை உள்ளடக்கிய நமது அம்பலக்காரர்கள் அதிகாரம் செலுத்தும் நாடுகள் எம்மாத்திரம். ஆட்சி, அதிகாரம் இவைகள் போனது பற்றியோ அல்லது இனியும் போகப் போவது பற்றியோ நான் கவலைப்படவில்லை அண்ணா. வெள்ளைக்கார பிரபுக்களின் வெறி அதிகாரத்தோடு அடங்கிடாமல் நமது ஊர் பெண்களையும் அல்லவா இரவு விருந்துக்கான போக பொருளாக ஆக்கிட முனைகின்றது. உன் ஆதங்கம் புரிகிறது ஆதப்பா. ஆனால் அந்த வேலைக்கு இடைத்தரகர்களாக இருப்பவர்கள் இந்த மண்ணில் பிறந்த நம் தமிழர்கள் தானே. அவர்கள் யாராக இருந்தால் என்ன? தன்மானம் இல்லாத மனிதர்கள் தானே. அவர்களுக்குரிய பரிசை தான் ஆதப்பன் அன்றே கொடுத்து அனுப்பி இருக்கிறானே. நம்மை தாக்க வந்தது வாளுக்கு வேலியின் தம்பி என்று தெரிந்த மறுகணமே
நூல் அருந்த பட்டம் போல் பறந்து விட்டார்கள் அந்த கயவர்கள். அவர்கள் இன்னும் ஒரு அரை நாழிகை அங்கு இருந்திருந்தால் அவர்களை பந்தாடி பஞ்சு பஞ்சாக பறக்க விட்டிருப்பேன். உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடியதால் என்னிடமிருந்து தப்பி விட்டார்கள். இனி சுந்தராம்பாளை பற்றிய எண்ணமே அவர்கள் இதயத்தில் இருக்காது. எப்போதோ அவளை மறந்திருப்பார்கள். அவர்கள் மறந்திருந்தாலும் கர்னல் அக்னியோ அதை மறக்கவே மாட்டான். ஆதப்பா, நீ செய்த காரியத்தினால் அவன் மிகவும் கொதிப்படைந்திருப்பானே தவிர கோபத்தை குறைத்துக் கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவன் வாழும் வாழ்க்கை அப்படி. விடிந்து எழுந்தால் பிஸ்கியில் வாய் கொப்பளிப்பான். காலை காப்பிக்கு பதில் பிராந்தியை தான் பருகுவான். பிற்பகல் உணவிற்கு முன்பு தாகம் எடுக்கும் போதெல்லாம் 2 பீர் பாட்டில்களை காலி செய்வான். மாலையில் தூங்கி விழித்ததும் படுக்கைக்கு பக்கத்திலேயே ஒரு கோப்பையில் வழிய வழிய ஒயின் இருக்க வேண்டும். இரவு முழுவதும் ரம்மும் வேண்டும், பக்கத்தில் ஓர் ரம்பையும் வேண்டும். இப்படிப்பட்டவன் அந்த கர்னல் துரை. அவன் சுந்தராம்பாளை கூப்பிடுகிறான், இல்லை வடிவாம்பாளை கூப்பிடுகிறான். போவதும் போகாததும் அவர்கள் இஷ்டம். அதற்குரிய பலனை அவர்கள் அனுபவித்து விட்டு போகிறார்கள். இடையில் நாம் ஏன் நுழைய வேண்டும்? வீணாக நாம் ஏன் வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டும்? வெள்ளையரே, பாகனேரியின் நன்மைக்காகத்தான் நீங்கள் இதையெல்லாம் சொல்கிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் கருத்த ஆதப்பனின் செயலுக்காக கர்னல் துரை ஆத்திரப்பட்டு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதை வீரத்தோடு சந்திக்கின்ற உறுதியும் திறமையும் நம்மிடம் இருக்கிறது. அதை நானும் மறுக்கவில்லை. அந்த உறுதியோடு தானே இன்று மருது சகோதரர்களும் ஊமைத்துறையும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்களும் பக்கபலமாக இருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். தேவையில்லாமல் இது போன்ற சிறு சிறு விஷயங்களில் நாம் தலையிடுவது நல்லதல்ல. அவனும் சாதாரணமான ஆள் இல்லை. பல நாடுகள் மீது போர் தொடுத்து வெற்றி கண்டவன். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. வெள்ளையரே, தன் ஆதிக்கத்தை நிலைநாட்ட படை கொண்டு தாக்குவோரிடம் தோற்று விடுவது இயற்கை. போர் என்றால் வெற்றி தோல்வி இரண்டில் ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும். அதற்காக தோற்றுப்போன நாட்டின் மக்களை மேலும் மேலும் நசுக்கிக் கொண்டே இருந்தால் புழுக்கள் கூட புலியாகித்தானே தீர வேண்டும். திருக்கோட்டியூரை அந்த அக்னியோ தன்வசப்படுத்திக் கொண்டு விட்டான் என்பது உண்மை. அது இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதற்காக அங்கு வாழுகின்ற பெண்கள் அனைவருமே அவனுக்கு சொந்தம் என்று சொந்தம் கொண்டாட நினைத்தால், நம் தமிழ் பெண்களின் மானத்தை சூறையாட நினைத்தால், ஆதப்பனை போன்ற இளைஞர்கள் அதை எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? எழுச்சி கொள்ளத்தான் செய்வார்கள். வாளுக்கு வேலியின் தம்பி வாளுக்கு வேலை கொடுக்கத்தான் செய்வான். வெள்ளையர் ஆதிக்கம், அவர்தம் நிர்வாகம், அவர்களின் நீதி பரிபாலனம் மெல்ல மெல்ல பரவிக்கொண்டிருக்கிறது. அதற்கொரு முடிவு கட்ட ஊமைத்துறையார் தலைமையில் இங்குள்ள எல்லா அரசர்களையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமைப்படுத்தி ஆங்கிலேயரை எதிர்க்கும் ஓர் அணியை உருவாக்க பாடுபட வேண்டும். அதற்கு எந்த அளவிற்கு பாடுபடுகிறோமோ அதே அளவிற்கு நமது தமிழ் பெண்களுக்கு எந்த இழுக்கும் ஏற்படாத முயற்சியை முதலில் எடுக்க வேண்டும். வாளுக்கு வேலி, உன்னிடம் இருக்கும் நாட்டுப்பற்று போலவே மற்ற எல்லா மன்னர்களிடமும் இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி இருப்பதில்லையே. மன்னர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மாளிகை, வருமானம், வளமான வாழ்வு இவைகள் நிலைத்தால் போதும் என்ற நினைவிற்கு தங்களது வீரத்தை சுருக்கி கொண்டு விட்டார்களே. அடிமை வாழ்வே ஒரு அவமான வாழ்வு. அதிலும் நமது தன்மானத்திற்கு நேரடி அறைகூவலாக உங்கள் மண்ணையும் கொடுங்கள், உல்லாசம் அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணையும் கொடுங்கள் என்றால் அதையும் ஏற்றுக்கொண்டு வாழ மனிதர்கள் அம்பலக்காரர்களா அல்லது மன்னர்களா? இல்லை வெள்ளை ஐயரே, பொதியை சுமக்கும் கழுதை போல உயிரை சுமக்கும் உணர்வற்ற உடல்கள். ஆதப்பா, எதிரியின் வலிமையும் நாட்டின் ஒற்றுமையின்மையையும் அந்நிய ஆதிக்கத்தையும் சில காலத்திற்கு அசைக்க முடியாத அளவிற்கு அடித்தளம் அமைத்துள்ளதையும் நடைமுறை அனுபவத்தால் உணர்ந்து உள்ளம் திறந்து பேசிய உன் அண்ணனின் கவலை தோய்ந்த வார்த்தைகளை
வரிக்கு வரி அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நடனக்காரி சுந்தராம்பாள் வீட்டு நிகழ்ச்சிக்காக கர்னல் துரையின் எதிரிகளாகி நீயும் உன் அண்ணனும் கஷ்டப்பட வேண்டுமா? இதுதான் எனது கேள்வி. நாட்டிற்காக ஊமைத்துறையோடு சேர்ந்து போராடுங்கள். அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு நாட்டியக்காரிக்காக உங்கள் சக்திகளை வீணாக்காதீர்கள். உங்கள் வேலும் வாளும் நாட்டுக்கு பயன்படட்டும். நாட்டியக்காரிக்கு பயன்பட வேண்டாம். வெள்ளைக்காரர்களின் கையில் கைத்துப்பாக்கிகள் இருக்கின்றன. இருக்கட்டுமே. அந்த துப்பாக்கி குண்டுகளை தாங்க நம்மிடம் கேடயங்களாக நெஞ்சங்கள் இருக்கின்றன.